ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்க இருசொல் பெயரிடும் முறையோட ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். இருசொல் பெயர் சொற்களில் வந்து இது வந்து வாயில் அவ்வளோக்கா வந்து நுழையாது. அதனால் நம்மளுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்ம சின்னதாக ஒரு குழு மாதிரி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு படிக்கிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இருசொல் பெயரிடும் முறையில் வந்து எப்படியாவது ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் வந்து இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அமீபா அப்படின்னா வந்து அமீபா புரோட்டியஸ். இது வந்து அமீபா பேர்லேயே வந்து இருக்குது. அதனால் வந்து இதை வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். அமீபா புரோட்டியஸ். அப்படி இல்லைன்னா அம்மா வந்து புரோட்டா சாப்பிட்டா புரட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமீபா அப்படிங்கிறது அம்மான்னு வச்சுக்கோங்க. புரோட்டா சாப்பிட்டா புரட்டி அடிப்பாங்க. அப்போ அமீபா புரோட்டியஸ். படிக்கிறப்ப அப்படி க்ளூ வச்சு படிங்க. ரொம்பவே ஈஸியாக வந்து மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரா வில்காரிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஹைட்டில் இருக்கிறவங்களுக்கு காருக்குள்ளே உட்கார்றப்ப வந்து ரொம்பவே அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஹைட்டாக இருக்கவங்க வந்து காருக்குள்ளே ரொம்ப குனிஞ்சு உட்கார மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைட்ரா வல்காரிஸ். காரிஸ் அப்படிங்கிறது காரை வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உருளைப்புழுக்கு இருசல் பேர் என்ன அப்படின்னா வந்து அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து உருளைக்கிழங்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட்லி வந்து பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பெரியவங்க முடிய வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னா வந்து ரொம்பவே பிடிக்கும். அப்போ அஸ்கு புஸ்கு யார் சாப்பிட்டாலும் நம்ம எவ்வளோ தான் நம்மளுக்கு பங்கு வச்சாலும் ஆனால் நம்மளுக்கு வந்து இன்னமும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். யாராவது கேட்டாங்கன்னா அஸ்கு புஸ்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உருளைப்புழு வந்து அஸ்காரிஸ் லும்ப்ரிகாய்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாடாப்புழுக்கு வந்து டீனியா சோலியம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாடா வந்து கட்டுறோம் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது சோழியாக இருந்தால் சோழி அப்படின்னா வந்து வேலை இருந்தால் தான் வந்து இந்த தீனி டப்பா இந்த இதெல்லாம் வந்து கயிறு போட்டு கட்டி வைப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லது ஏதாவது சோழினா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நாடா வந்து போட்டு தான் வந்து எங்கேயாவது வெளியே போவோம் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டில் எது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வந்து நாடா போட்டு தான் வந்து கட்டி, ஏதாவது ஒரு கயிறு அதாவது மூட்டையாக இருந்துச்சுன்னா வந்து நாடா போட்டு கட்டி வைப்பாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மண்புழுவோட வந்து 2 பேர் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து லாம்பிடோ மாரிட்டி பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்டஸ். இதான் வந்து மண்புழுவோட 2 நேமு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மாரிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மாரி எப்படின்னா வந்து மழைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மழை வரப்போ வந்து மண் வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா, மழை வரப்போ வந்து அந்த வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி மழை பெஞ்சால் தான் வந்து மண்புழுவுக்கும் வந்து அந்த உரம்லாம் வந்து செழிக்கும். அந்த விவசாய பயிர்கள்லாம் வந்து உரம் போட்டு அந்த மழை பெஞ்சால் தான் வந்து அந்த இவங்களுக்கும் லாபம். யாருக்கு? விவசாயிகளுக்கும் லாபம். மண்புழுவும் வந்து மழை காலத்தில் வந்து நிறையவே இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லாபம் லாம்பிடும் மாறிடுது. மழை பெஞ்சால் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே லாபம். நெக்ஸ்ட் வந்து பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்டஸ். இதையும் வந்து பெரியவங்க தானே அந்த காலத்தில் வந்து மண்புழுவுக்கு வந்து உரம் போட்டு வந்து அதை வந்து பாதுகாத்து வைப்பாங்க. ஏன்னா வந்து அது விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஆனால் இப்போ இருக்கவங்க வந்து அதை வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் போட்டு கொண்டுறாங்க. அதனால் அதுக்கு ஒரு யூஸுமே இல்லை. அதனால் விவசாயம் வந்து ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. அப்போ எப்பவுமே நம்ம பெரியவங்க சொல்கிறத கேட்கணும். சரிங்களா. பெரியோனிக்ஸ் எஸ்கவேட்டஸ் இல்லாட்டி அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸவேட்டஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அட்டைக்கு என்ன அப்படின்னா வந்து ஹிருடினேரியா கிரானுலோசா. சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து அட்டைப்பூச்சியை பார்த்திங்கனாலே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கிறுகிறுப்பாக வர மாதிரி இருக்கும் இல்லையா. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கிறுகிறுன்னு வர மாதிரி இருக்கும். அல்லது அந்த எப்படா அதை வெளியே தூக்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி வரும்.
அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கிறுக்கு அப்படிங்கிறது வந்து கிருடினை கிருன்னு வரும் இல்லையா, கிருடினேரியா கிரானுலோசம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சிக்கு வந்து பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. கரப்பாம்பூச்சி வந்து அமெரிக்கா அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் வந்து அதிகமாக இருக்கும், அதே மாதிரி பெருசாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கரப்பாம்பூச்சி பெரிப்ளானட்டா அமெரிக்கானா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து நத்தை. நத்தைக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து பைலா குளோபோசா. நத்தைக்கு அந்த பின்னாடி முதுகில் பை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பைலா, அதை தொட்டால் வந்து அது க்ளோஸாக போய் உள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். அந்த சுருண்டு வரும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ க்ளோஸாக போய் ஒழிஞ்சிரும். அப்போ நத்தையோட பேர் வந்து பைலா குளோபோசா. நெக்ஸ்ட் வந்து நட்சத்திர மீன். நட்சத்திர மீனுக்கு அஸ்டீரியஸ் ரூபன்ஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து ஸ்டார் ஃபிஷ் வந்து ரொம்பவே வந்து விலை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்கள்ல, ரூபாய் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அது வந்து கிடைக்கிறதும் வந்து ரொம்பவே அது அரிதான ஒன்று. அதாவது ரொம்ப கிடைக்கிறது வந்து அது வந்து பைசாவும் ஜாஸ்தி, கிடைக்கவும் கிடைக்காது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அஸ்டீரியஸ் ரூபன்ஸ், ரூபாய் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து தவளை. தவளைக்கு வந்து ராணா ஹெக்ஸாடாக்டைலா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து தவளை வந்து ராத்திரி தான் வந்து வரும் இல்லையா, மழை பெஞ்சால் ராத்திரி வரும் இல்லையா, அது எப்படி சவுண்டு போடும், டொக் 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 டொக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு போடும் இல்லையா. அப்போ டொக் டொக் அப்படிங்கிறது வந்து ஹெக்ஸாடாக்டைலா அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ராத்திரி தான் வரும். தவளை வந்து ராணா ஹெக்ஸாடாக்டைலா. நெக்ஸ்ட் வந்து சுவர்பள்ளி. சுவர்பள்ளிக்கு என்ன அப்படின்னா வந்து பொடார்ச்சிஸ் மியாரிலாஸ். சரிங்களா. இது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சுவர்பள்ளி நம்ம எப்படி வரட்டுவோம், ஏதாவது ஒரு ஜாமானை போட்டு பொடார்னு போட்டு கீழே விழுந்துச்சுன்னா அந்த சவுண்டில் வந்து அது ஓடும் இல்லையா, சுவர்பள்ளி வந்து ஓடும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பொடார்ச்சிஸ் மியாரிலிஸ். சரிங்களா. அடுத்து காகம். காகம் வந்து கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து என்னதான் காக்கா வந்து கலராக இருந்தாலும் அதால் வந்து காரில் போக முடியாது அப்படின்னு வந்து பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு க்ளூக்காண்டி சொல்கிறேன். காக்கா கலராகவே இருந்தாலும் அது வந்து காரில் வந்து போக முடியாது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்வஸ் ஸ்ப்ளெண்டன்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து மயில். மயில் வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மயில் தான் வந்து பாவமான ஒரு பறவை அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. பாவமான அது வந்து வேகமாகவும் அதனால் ஓட முடியாது, சும்மா அதனால் அந்த தோகையை விரித்து தான் வந்து அந்த நடக்க முடியும் இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பாவப்பட்ட பறவை அப்படின்னு வந்து சும்மா க்ளூ மாதிரி வச்சுக்கோங்க. மயில் வந்து பாவோ கிறிஸ்டேட்டஸ். அல்லது மயிலை வந்து பிடிச்சி நம்ம சாப்பிட்டோனாலும் நம்ம பாவமாயிடும். அது வந்து ஒரு முருகனோட வாகனம் இல்லையா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சும்மா அந்த மயில் வந்து முருகனோட வாகனனால அதை வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து நம்மளோட குடும்பத்துக்கு தான் வந்து பாவம் வந்து சேர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாவோ கிறிஸ்டேட்டஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து நாய். நாய்க்கு வந்து கேனிஸ் ஃபெமிலியாரிஸ். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து நாயை வந்து நம்ம கேட்டுக்குள்ளே தானே வச்சுருப்போம். அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபேமிலிக்கே ஒரு நல்லது. அதாவது திருடையும் யாராவது வந்தாங்கன்னா வந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறது வந்து நாய் தான். அப்போ வந்து கேட்டுக்குள்ளே பாதுகாத்து வச்சுருந்தா தான் நம்மளை வந்து அது பாதுகாக்கும். அப்போ நாய் வந்து கேனிஸ் ஃபெமிலியாரிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பூனை. பூனை வந்து ஃபெலிஸ். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பூனை ஃபெலிஸுங்கிறத வந்து எலின்னு வச்சுக்கோங்க. பூனை வந்து எலியை வந்து சாப்பிடும் இல்லையா, அப்போ ஃபெலிஸ். எலியை கண்டா விடாது பூனை. சரிங்களா. அடுத்து வந்து புலி வந்து பாந்தரா டைகரிஸ். டைகர், இதுலேயே வந்து டைகர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாந்தரா டைகரிஸ். நெக்ஸ்ட் ஒன்று வந்து மனிதன் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ மனிதன் வந்து ஹோமோ ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டான், மனிதன் வந்து ஒரு ஹோமோ ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டான் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. அப்போ மனிதன் வந்து ஹோமோசெப்பியன்ஸ். மனிதனால் மட்டும்தான் ஹோமோ ஸ்டேஜுக்கு வந்து போனால் அம்பிட்டையும் வந்து எல்லாத்தையுமே வந்து மறந்துடுவாங்க. சின்ன க்ளூ மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஃபுல்லாகவே இதை வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.